என்ன அனிதா? ஒண்ணும் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களான்னு பாக்குறேமா. ஓஹோ. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? இல்லப்பா, நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வாங்க போலாம். சரிம்மா, போலாம். வாங்க. ஏய், வாடா. எங்கம்மா என்ன உங்களை காணோம்? வந்துடுறேன் தான்ப்பா சொன்னாங்க, இன்னும் வரல. அப்பா இதோ வந்துட்டாங்க. ஓ, வாங்க வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. எல்லாரும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல, இப்பதான் வந்து சாமி கும்பிட்டுட்டு நிக்கிறோம். அப்படியா? சரிங்க, நாங்களும் அப்படியே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். கும்பிட்டு வாங்க. போலாம். வாமா. பார்த்திபா, டேய் பார்த்திபா, என்னடா திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இந்த வந்துட்டேன், சொல்லு. மா, இவன் கிட்ட சொல்லி தான் பொண்ணு பார்த்திருக்கோம். இவன் ஏதாச்சும் களைச்சு விட்டான், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பாரு, பார்த்திபா அதெல்லாம் பண்ண மாட்டான். நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்காக நான் சொன்னதுக்காக செய்யற மாதிரி சீன் போடாத. அப்படி செய்யறதா இருந்தா எனக்கும் ரஜினிக்கும் தான் நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். பார்த்திபா, எதுக்கு வந்திருக்கோம்? என்ன பேசுற? அமைதியாரு. டேய், பொண்ணு வந்திருக்கா பாரு. பாருடா. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம், கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது. பிடிச்சிருக்கா? இன்னும் தங்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ பூக்கும் வெட்கம், ஆண் மனதை அழிக்க வந்த சாபம், அறிவை மயக்கும் மாயதாகம், இவளை பார்த்த இன்பம் போதம், வாழ்ந்து பார்க்க நல்லா பார்த்துக்கோ. நான் உனக்கு சும்மா உனக்கு ஏனோ தானோன்னு பொண்ணு பார்க்கல. எப்படி பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? யாரை தேடிட்டு இருக்க? ரஜினிமா, அவ வரேன்னு சொன்னால. ஓ, வர ட்ரை பண்றேன்னு தான் சொன்னாங்க. வரன்னு ஒன்னும் சொல்லல. அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. அவ என் ஃப்ரெண்டு, நிச்சயமா வருவா. அனிதா, ரஜினிமா, இப்ப என்னடா சொல்ற?
அவளுக்கு அவ குடும்பம், ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான் முக்கியம். நீ இல்ல. வா ரஜினி. அனிதா, லேட் ஆயிடுச்சு அனிதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீங்க எல்லாரும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க சாமி கும்பிட போயிருக்காங்க. நீ வருவேன்னு இவ சொன்னா, அதான் இங்க நிக்கிறோம். நீ வருவேன்னு நான் சொன்னேன், நீ வரமாட்டேன்னு இவன் சொன்னான். ஆனா கடைசியில நான் தான் ஜெயிச்சேன். எப்பவுமே நட்பு தான் ஜெயிக்கும். அனிதா, ஆ? அவங்க வந்துட்டாங்க. சார் நாம எல்லாரும் அந்த பக்கம் போய் பேசலாமா? வாங்க. வா. வாங்க. புரோக்கர் சொன்னாரு, ஒரே பொண்ணுதான் உங்களுக்கு இல்ல? ஆமாம்மா, ஒரே பொண்ணுதான். ராகவி மட்டும்தான். ஓ. இது எங்க அம்மா. ம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அப்பா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இது என் ஃப்ரெண்டு ரஜினி. ம். வணக்கம்மா. இவன் தான் என் தம்பி பார்த்திபன். ராகவி, உனக்கு இவனை பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா. அப்பதானே அடுத்த விஷயம் பேச முடியும். என்னம்மா, பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை ஒண்ணுமே சொல்லலையே. இருங்க இருங்க, பார்த்திபன் ராகவி பொருத்தம் எப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவா. அனிதா, என்ன அனிதா? அது முடிவு என்னன்னு மாப்பிள்ளை சொல்லணும். இல்ல அப்பா அம்மா அக்கா நீங்களாச்சும் சொல்லணும். ஃப்ரெண்டு சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க. ரஜினியும் பார்த்திபனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்களை விட என் தம்பிய பத்தி ரஜினிக்கு தான் நல்லா தெரியும். ரஜினி, நீ சொல்லுடி. ராகவி பார்த்திபனுக்கு ஓகே தானே? என்ன
சொல்லு. ம். ரெண்டு பேரும் நல்ல ஜோடி அனிதா. பெர்ஃபெக்ட் பேரா இருப்பாங்க. எனக்கும் ராகினியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எங்களுக்கு ஓகே தாங்க. நாங்க கலந்து பேசி நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றோம். ரொம்ப சந்தோஷமா. நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்ப நாங்க கிளம்புறோங்க. வரோங்க. சரிங்க. போயிட்டு வரோம் மாப்பிள்ள. அப்ப சரிங்க. தேங்க்ஸ் ரஜினி. எனக்காக உன் வேலையெல்லாம் விட்டு வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. ச்சே, என்னடி நீ இதுக்கு போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு. சரி அனிதா, நான் கிளம்பட்டுமா? ம். வரேம்மா. அப்பா வரேன்ப்பா. அக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க ரஜினியை வர சொன்னதே தப்பு. அதுலயும் அந்த பொண்ணு ஓகேவான்னு அவங்களையே கேக்குற. ஆமா அனிதா, பாவம் ரஜினி, அவ முகமே வாடி போச்சு. நீ சொன்னதை கேட்டுதான் அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு திருப்பி அவங்கள டார்ச்சர் பண்ற? டேய், நான் ஒன்னும் டார்ச்சர்லாம் பண்ணல. ரஜினியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ நார்மலா தான் இருக்கான். அவ ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறா. நீ ரொம்ப சீனை போடாம கிளம்பு. அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா. ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபீலா? நான் இதுக்கு ஃபீல் பண்ணணும்? 1,48,000 தடவையா சொல்றேன். உங்களுக்கு உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. அது உங்களுக்கு வராது. என் மனசுல இருக்கிறதா நான் பேசுறேன். உங்க மனசு இப்ப தெளிவா இல்ல. எவ்வளவு கலங்கி போயிருக்குன்னு உங்க 2 கண்ணே சொல்லுது. நீ போயிடு பார்த்திபா, போயிடு. மனசுல எதுவுமே இல்லன்னு சொன்னீங்க, ஃபீல் பண்ணலன்னு சொன்னீங்க. எதுக்கு இப்படி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க? யாரோ ஒருத்திய எனக்கு பொருத்தமா இருப்பான்னு சொல்லும் போது பேச வரலங்க. உங்களால எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? உங்க மனசை இப்படி காயப்படுத்திட்டு உங்களால யாரு கூடயாவது சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா?
பார்த்திபா, எனக்கு எந்த வலியும் இல்ல, என் மனசுல எந்த காயமும் இல்ல. அவ உனக்கு பொருத்தமா இருக்கான்னு நான் மனசாரதான் சொன்னேன். ஓ அப்படியா? ஆமா, அனிதாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாம போனதான் என் மனசு ரொம்ப காயப்படும். அந்த சத்தியத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. நீயும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. கொடுக்க வச்சீங்க. நான் மனசார எந்த சத்தியமும் பண்ணலங்க. இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு அனிதா ரொம்ப தீவிரமா இருக்கா. உங்க குடும்பம் சுயநலமா யோசிச்சு அரவிந்த ராதிகா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்களும் குடும்பத்துக்காக அரவிந்த விட்டு கொடுத்துட்டீங்க. நான் சொல்லலங்க, எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. அதே ஒரு காரணமா சொல்லிட்டு அதே தப்ப அவளும் செஞ்சிட்டு இருக்கா. அவ தம்பி நல்லா இருக்கணும்னு உங்க காதல விட்டு கொடுக்க சொல்லிருக்காளே, அது சுயநலமா தெரியல? இப்போ அவளுக்காக நீங்க என்ன விட்டு கொடுக்கறீங்க, அது தப்பா தெரியல? இதெல்லாம் அவகிட்ட கேட்டு நம்ம கல்யாணத்தை நடத்த இப்படிங்கிற செகண்ட் போதும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த குழப்பமும் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நீங்க என்னை ஏத்துக்கணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் பார்த்திபா, எந்த திட்டமும் போட்டு கல்யாணத்தை நிறுத்திடாத. மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா அந்த மேஜிக்க நம்ம காதல் செய்யும். என்னங்க பாக்குறீங்க? நான் கடவுளை கூட நம்பல, என் காதலை நம்புறேன். அந்த திருவிழா கூட்டத்துல உங்க வாயாலேயே இவனை காதலிக்கிறேன்னு எது உங்களை சொல்ல வச்சதோ அந்த காதலை நம்புறேன். இந்த கல்யாணத்தை நிறுத்திராதன்னு கெஞ்சுற நீங்களே, நீ எனக்கு வேணும் பார்த்திபா, இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு கெஞ்சுவீங்க. தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குங்க. இல்ல பார்த்திபா, அது நடக்கவே நடக்காது. அனிதா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். ஏன் சத்தியத்தை நான் காப்பாத்துவேன். பார்க்கலாம். இது லவ் சேலஞ்ச் 2. ஜெயிக்க போறது நட்பா காதலான்னு பாத்துடலாம். என்ன அமைதியா இருக்கு வீடு. எப்படி ஆரம்பிக்கிறது? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பத்மாமா, ஒரு நிமிஷம். ஏய், உனக்கு அவகிட்ட என்ன பேச்சு? இருமா. பத்மாமா, ரஜினி ரூம்ல இருக்காளா? இல்லையேம்மா. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலாமா? அதை ஏண்டி என்கிட்ட கேக்குற? இவகிட்ட கேளு. அனிதா போன் பண்ணான்னு எங்கேயோ கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்கா. எல்லாம் இவகிட்ட தான் எழுதிட்டு போவா. இவகிட்ட கேட்ட என்கிட்ட சொல்லல, போன்ல பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவா. அந்த அனிதா பேசின பேச்சுக்கு அவ பின்னாடி சுத்த எப்படித்தான் அவளுக்கு மனசு வருதோ தெரியல. இவங்களுக்கும் தெரியாத விஷயத்த நான் சொல்றேம்மா. அவ எங்க போயிருக்கா தெரியுமா? பார்த்திபனுக்கு பொண்ணு பார்க்க.
என்னடி சொல்ற? ஆமாமா, அவனுக்கு இன்னைக்கு பொண்ணு பாக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அந்த அனிதா. அவ கூப்பிட்டதும் இவ போயிருக்கா. அவ வருவாளே, நீயே கேட்டு பாரு. ரஜினி,